ஃபைனலா கவின் நடிச்சு ரிலீஸ் ஆன ஸ்டார் படத்தை பார்த்தாச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு முகவரி மாதிரி, ஒரு ஜெர்சி மாதிரி, ஒரு தோனி மாதிரி, ஒரு ஜீவா மாதிரி, ஒரு மியூசியம் முறுக்கு மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். ஏன் இந்த படங்களை விட ஸ்டார் படம் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தேட்டருக்கு போனேன். இந்த படம் உண்மையாகவே நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்லை வந்துட்டு என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொல்ல போனால், கவின் வந்துட்டு கலைங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கலை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு நடிகன் ஆகணும், நான் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்கான முயற்சிகள்லையும் இறங்குறாரு. கலையோட அப்பாவும் தான் பையன் வந்துட்டு பெரிய ஹீரோ ஆகணுங்கிறது ஆசைப்பட்டு அவனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. கடைசியில் கலை வந்துட்டு ஹீரோ ஆகுறானா இல்லை ஜீரோ ஆகுறானாங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. உனக்கு எதுக்கு கேக்குதா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படத்தில் ஹீரோ கவின் வந்துட்டு எப்படி நடிச்சிருக்காருன்னா உண்மையே சூப்பராக நடிச்சிருக்காருங்க. கவினோட ஆக்டிங் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸ்கூல் ஸ்டூடெண்டாக வரும்போதும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டாக வரும்போதும் சரி, அப்புறம் ஒரு பேச்சுலராக இருக்கும் போதும் சரி, கடைசியாக குடும்பஸ்தனாக இருக்கும் போதும் தன்னை அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பை ரெடி பண்ணிக்கிட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக ரொம்பவே மெனக்கட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்டாக பார்க்கும்போதுனா அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு குறைச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. நாம் வந்துட்டு எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நடிப்பை வந்துட்டு நல்லாவே நடிச்சிருக்காரு. நீ இல்லாம நான் அதுவும் ஒரு சில எமோஷனல் சீன்லாம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. கிளைமேக்ஸில் வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு சீன் வரும், அதுதான் தரமான ஒரு சம்பவம். அப்புறம் கலையோட அப்பாவாக நடிச்சிருக்க லாலோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அம்மாவாக நடிச்சிருக்க கீதா கைலாசம், அப்புறம் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்க ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், அப்புறம் மாறன் இருக்காரு, அவரோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அடுத்து யுவன் சங்கர் ராஜா. விசில் போடு சாங் சரி விடுங்க, அதை விட்டுறலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா நல்லாவே மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் விண்டேஜில் ஒரு சாங் வந்து கேட்டிருக்கேன் ஆல்ரெடி, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில சாங் வந்து புதுசாக தான் கேட்டேன், கேட்க பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆக்சுவலாக லவ் டுடே படத்துக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைட்டில் கார்டில் பார்க்கும்போது நாமுத்துக்குமார் பேர்னா வந்துச்சு. என்னடா அது நாமுத்துக்குமார் பேர்னா வந்திருக்கு, அப்பவே எழுதிட்டாரா என்னடா ஆச்சு, ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் படத்துக்கு இடையில இவனோட ஓல்டு சாங் ஒன்று வரும், ஒரு நாளில் அது என்ன சாங், ஒரு நாளில் சாங் இருக்குல்ல, வேண்டாம். அந்த சாங் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சாங் தான். அந்த மாதிரி ஒரு சாங் வந்துட்டு டைரக்டர் கேட்டிருப்பார் போல. அந்த மாதிரி சாங்கா, அந்த மாதிரி சாங் பண்ணுறதுக்கு நாமுத்துக்குமாரும் இல்லை, நானும் இப்போ ஃபார்மில் இல்லை. ஏன் அந்த சாங் மாதிரி அந்த சாங்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. ஆனால் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அது வந்து ஓல்டு சாங்காக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அந்த தேட்டரில் பார்க்கும்போது. பழைய யுவன் வேணும் சார். பழைய யுவன் சார், பழைய யுவன். சரி, இந்த படத்தில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக நான் வந்து ஆக்டிங் சொல்லிவிடுவேன். கவினோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா மியூசிக் வந்துட்டு இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது, வழக்கம் போல் சொல்கிறது, டெக்னிக்கல் டீம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, பல இடங்களில் பல சீன்ஸ் வந்துட்டு நமக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஓகேடா இது மாதிரிலாம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன தரையில பேசலாம், தரையில வருது. இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோவாக தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். நாம் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அது மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. காமெடின்னு பார்க்கும்போது கதையோட வர ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு டெத்து சீன் வந்து ஒரு சீன் வரும், அதில் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதில் வந்து எல்லாருமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ் நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸில் வந்துட்டு கவினோட ஆக்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சக்ஸஸ். ஒரு நடிகன்
அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலினாதான் அங்கே பிரச்சனையே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க வந்து ஒன்று நடக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க, அது இங்கே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் வந்து டைலாக்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் என்னென்னா, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்று வரும். அது மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது இந்த படத்தில். வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி பார்த்த சீன்ஸில் இருந்துட்டு பார்த்த படங்களில் இருந்துட்டு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு சில சீன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு தேட்டரில் ஒரு செலிப்ரேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே இந்த படத்தோட ஒரு மைனஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்த சீனாவே இருக்குது, போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நீ இல்லாமல் நான் இந்த படம் மேக்கிங் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஒரு சில ஃப்ரேம்ஸ் நான் பார்க்கும்போது அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் இருக்கிற மைனஸ் பற்றி பார்த்தலாம். ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி படங்கள் பார்த்துருப்போம்ல, இந்த ஜெர்சி படமாக இருக்கட்டும், தோனி படமாக இருக்கட்டும், ஜீவா படமாக இருக்கட்டும், முகவரி படமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி படங்களில் பார்த்த சீன் மாதிரியே இந்த படத்துலையும் இருக்குது. அதனால் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்கல. ஒரு சில சீன்ஸ் தான் சொல்கிறேன். அப்புறம் பல இடங்களில் ரியாலிட்டி வந்து ரொம்ப மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. முக்கியமாக காலேஜ் சீன்ஸில் காலேஜ் எப்படி இருக்கும் அந்த ரியாலிட்டி காமிக்காமல் ஓவராக ஹீரோயிசம் காட்டுற மாதிரி. அப்புறம் மும்பையில் வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் வரும், அவர் ஹீரோ வந்து கஷ்டப்படுற மாதிரி. அந்த இடங்களில் கொஞ்சம் ரியாலிட்டினா மிஸ் ஆகுது. அப்புறம் ஒரு காமெடி ஆக்டர் வந்து ஒருத்தர் வருவார், அவர் வந்து பெரிய ஆக்டராக இருப்பார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் வருவார். அவர் வந்து அந்த சீன் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. எதுக்குடா அவர் என்னடா வந்து டைலாக் பேசிட்டு இருக்காரு, எதுக்குடா வந்தாரு, அது என்ன கருமனே தெரியல எனக்கு. அந்த சீனால கதைக்கும் சரி, நமக்கும் சரி, ஹீரோக்கும் சரி எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணல. இந்த படத்தில் ஹீரோவோட லைஃப்பை தான் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அவருக்கு வர பிரச்சனைகள், அவர் படுற கஷ்டம், அதெல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு லைஃபாக நினைக்கிற சினிமாவை பற்றி அந்த அளவுக்கு டீட்டெயிலாக காமிக்கவே இல்லை. சினிமாவில் இருக்கிற கஷ்டங்கள், அவர் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, சினிமா பற்றியே பெருசாக காமிக்கவே இல்லை. அவர் லைஃப்பை பற்றி தான் காமிக்கிறாங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கலையோ, இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக போயிட்டு புது புது விஷயங்களை, ஆடியன்ஸுக்கு தெரியாத விஷயங்கள், இது வரைக்கும் பல படங்களில் வராத சில சீன்ஸை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் மக்களுக்கு காமிக்கிற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும், பார்க்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிருக்கும். அது இந்த படத்தில் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வருது. மேபி நான் சினிமா பற்றி டீட்டெயிலாக காமிச்சா அது எங்களுக்கு புரியாமல் போயிடுமோ, இல்லை வந்து கனெக்ட் ஆகாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு பசங்களோட லைஃப்பில் நார்மலாக போடுற கஷ்டத்தை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம், அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சி பண்ணாங்களான்னு தெரில. அடுத்து வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு லவ் சீன்ஸ்லாம் வரும். அது வந்துட்டு பார்க்கும்போது செம கடுப்பாக இருந்துச்சு. என்னடா இது லவ் சீன்ஸாக தேவையில்லாமல் ஒரு தான் கடுப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஓகே பரவாயில்ல ஓகேடா. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, ஆனால் அதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ண வச்சுது. ஓகே, நம்ம வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சில மைனஸ்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த படத்தை வந்து ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஒரு மொக்க மூவி, இது வந்துட்டு ஒர்த்தே இல்லாத மூவி அப்படிங்கிற அளவுக்குனா இந்த படம் கிடையாது. நீங்கள் ஒன் டைம் தியேட்டரில் போயிட்டு பார்க்குற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. ஒரு சில பேருக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள். கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. எல்லாருமே மிகச்சிறந்த டைரக்டர்ஸ்.